இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய மிக நெருக்கத்திற்குரிய இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து, அதுவும் பாதுகாப்பு நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டு அவர் பேசுகிற நேரத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், எதிர்வருகிற 2 மாதங்களுக்குள் 60 நாட்களுக்குள் காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை நிராயுதபாணிகளாக மாற்ற வேண்டும். குறிப்பாக அவங்க ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு சரணடைஞ்சிடணும். சரணடையாத பட்சத்தில் ஏற்கனவே நாங்கள் செய்ததை விட மிக கொடூரமான ஒரு யுத்தத்தை காசாவுக்குள் நடத்துவோம் என்று பகிரங்கமாக அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ரமதானுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. அது எல்லாவற்றுக்குமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தடை விதித்திருக்கிறது. இந்த தடை ஓரிரு நாட்களுக்கு முன்பதாகவே அவங்க விதித்திருக்கக்கூடிய நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் சென்று ரமதானுடைய தொழுகைகளை தொழுவதற்கும் நோன்பினுடைய கடமைகளை செய்வதற்கும் தயாராகி வரக்கூடிய நேரத்தில் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தின் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகளுக்கு மேலான பயங்கரவாத யுத்தம் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது அது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 130வது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே என்னவெல்லாம் நடக்கிறது, காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனீவா நகரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 2ஆம் கட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தரவுகள் என்ன பேசுகிறார்கள், அதற்குரிய பதில்கள் என்ன என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. வெளியாகிற போது அது தொடர்பான செய்திகளை உங்களுக்கு விரிவாக தர நாம் தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு காசாவிலே என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தி ஜெருசலம் போஸ்ட், அதே போன்று தி இஸ்ரேலி டைம்ஸ், ஹாரேட்ஸ் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய பல பத்திரிகைகள் ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கு தலைப்பு செய்தியாக மாற்றி இருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய மிக நெருக்கத்திற்குரிய இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து, அதுவும் பாதுகாப்பு நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டு அவர் பேசுகிற நேரத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், எதிர்வருகிற 2 மாதங்களுக்குள் 60 நாட்களுக்குள் காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை நிராயுதபாணிகளாக மாற்ற வேண்டும். குறிப்பாக அவங்க ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு சரணடைஞ்சிடணும். சரணடையாத பட்சத்தில் ஏற்கனவே நாங்கள் செய்ததை விட மிக கொடூரமான ஒரு யுத்தத்தை காசாவுக்குள் நடத்துவோம் என்று பகிரங்கமாக அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், எங்களுக்கு அமெரிக்கா பொறுமை காக்க சொல்லுகிறது. ஏன்னா அவங்களே இந்த நிராயுதபாணி ஆக்கிற வேலையை செஞ்சு காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் ஆயுதங்களை எல்லாம் களைஞ்சி அவங்கள சரணடைய செய்கிற வேலையை அவங்களே செஞ்சு தந்துருவாங்களாம். அதுக்காகத்தான் எங்களை 2 மாதம் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. அந்த 2 மாதம் நாங்கள் பொறுமையாக இருப்போம். அதுக்கு மேலேயும் அது நடைபெறாவிட்டால் நாங்கள் காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தின் மீது தாக்குதல்களை நடத்துவோம், பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல்களை நடத்துவோம். அது ஏற்கனவே 2 ஆண்டுகள் செய்ததை விட மிக உச்சகட்டமான ஒரு தாக்குதலாக இருக்கும் என்கிற செய்தியைத்தான் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த நேரத்தில் நெதன்யாகுவினுடைய உயர்மட்ட உதவியாளராகவும் குறிப்பாக அமைச்சரவையில் இருக்கக்கூடியவருமாக அறியப்படக்கூடியவர் தான் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். இந்த கருத்து தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார்கள். எங்களுக்கு இது பற்றி எந்த செய்தியும் உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை. கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில் நாங்கள் இல்லை. ஆயுதங்கள் எங்களுக்கான பாதுகாப்பு. காசாவிலே நாங்கள் இருப்பதும் எங்களிடத்தில் ஆயுதம் இருப்பதும் தான் பாலஸ்தீன மக்களுக்கு பாதுகாப்பு என்பதை பாலஸ்தீன மக்களை உணர்ந்திருக்கிற போது, அவர்களே எங்களிடத்தில் ஆட்சியை தந்து வைத்திருக்கும் போது நாங்கள் இஸ்ரேலை நம்பி எப்படி நிராயுதபாணியாகுவது? எங்களுக்கான நாடு தனியாக வழங்கப்பட்டு விட்டால் நாட்டினுடைய அரசாங்கத்திடத்தில், நாட்டினுடைய இராணுவத்திடத்தில் நாங்கள் ஆயுதங்களை கொடுத்து விட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். அது அல்லாமல் நாங்கள் ஆயுதங்களை கொடுப்பதற்கு தயாராக இல்லை, நிராயுதபாணி ஆகுவதற்கு தயாராக இல்லை என்று அவர் மர்சாவி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சாளர். அதை தாண்டி இஸ்ரேல் மீண்டும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பிப்ரவரி 19ஆம் தேதி காசா பீஸ் கவுன்சில் கூடுகிறது, காசாவினுடைய சமாதான கவுன்சில் கூடுகிறது. அந்த கூடுகிற பிப்ரவரி 19 இருந்து
60 நாட்களுக்கு இந்த காலக்கெடு விதிக்கப்படுகிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். 60 நாட்கள் எனும் போது 2 மாதங்கள் அவங்க காலக்கெடு விதிக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு மீண்டும் ஒரு பதட்டத்தை தோற்றுவித்திருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீர் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்கள் மீண்டும் ஒரு யுத்தத்தை 2026 காசா மீது தொடங்குவதற்கு எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம், தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மிக தெளிவாகவே அவரும் சொல்லியிருக்கிறார். எனவே காசாவில் ஆயுதத்தை கீழே வைக்கணும் பாலஸ்டைன் போர்சஸ் என்கிற கோரிக்கை அவங்க விடுப்பாங்க. வைக்காத பட்சத்தில் அதையே சாட்டாக கொண்டு அவர்கள் தாக்குதல்களை தொடர்வார்கள், காசா மீது யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள் என்பது திட்ட தெளிவாக தற்போது தெரியக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிற நேரத்தில் தான் மீண்டும் யுத்தத்தை தொடங்குவது பிராந்தியத்திலேயே மிகப்பெரிய அச்சுறுத்தலை உண்டாக்கும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மற்றொரு பேச்சாளராக இருக்கக்கூடிய மர்தாவி அல் ஜசீரா முபாஷருக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும்போது அவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டால், பாலஸ்தீன மக்கள் சரணடையவும் மாட்டார்கள், தோல்வி அடையவும் மாட்டார்கள். எனவே அப்படி ஒரு யுத்தம் வந்தால் அதை எதிர்கொள்வோமே தவிர நாங்கள் சரணடைஞ்சு உங்கள் அடிமைகளாக இருப்போம்னு மட்டும் நீங்கள் நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய 2ஆம் கட்டம் ஜனவரி மாதம் நடுப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 2ஆம் கட்டம் தான் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை கீழே வைக்க மறுத்திருக்கிறார்கள், வைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் நியாயமும் கூட. இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இன்றைக்கும் இஸ்ரேல் காசாவுக்கு நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 7 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற அதிகவலைக்குரிய செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மிக்க ரமலானுடைய மாதத்தை ஓரிரு நாட்களில் நம்ம அடைய இருக்கிறோம். பெரும்பாலும் நாளைய தினம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் ரமலானுடைய நாட்களை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைய நாள் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாம் ஷேக் முகமது அலி அப்பாசி அவர்களை 2 வாரங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்திற்குள் நுழைவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் கைது பண்ணாங்க, பிறகு ரிலீஸ் பண்ணிட்டு 2 வீக்குக்கு நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரமலானுடைய தயாரிப்புகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ரமலானுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. அது எல்லாவற்றுக்குமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தடை விதித்திருக்கிறது. இந்த தடை ஓரிரு நாட்களுக்கு முன்பதாகவே அவங்க விதித்திருக்கக்கூடிய நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் சென்று ரமலானுடைய தொழுகைகளை தொழுவதற்கும் நோன்பினுடைய கடமைகளை செய்வதற்கும் தயாராகி வரக்கூடிய நேரத்தில் தான் அதற்கான ஏற்பாடுகள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள்ள செய்யக்கூடிய ஏற்பாடுகளுக்கு இஸ்ரேல் தடை விதித்திருக்கிறது. மருத்துவ மையங்கள் அந்த பகுதிகளில் இருக்குது, எதுவுமே இயங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று தொலை வர்றவங்களுக்கான மேலதிக ஏற்பாடுகள் எந்த ஏற்பாடுகளுமே செய்யக்கூடாது என்று சொல்லி மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வகுஃப் நிர்வாகிகளுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் தடை விதித்திருக்கிறார்கள் என்கிற மேலதிக செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் மொத்தம் 250 பள்ளிவாசல்களில் ரமலானில் தொழுகை நடத்தக்கூடாது என்கிற தடையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பாலஸ்தீன மக்களுக்கு திணித்திருக்கிறது. மிகப்பெரியதொரு அநியாயம், அக்கிரமம், அராஜகமாக இருக்கிறது. காசாவில் மக்களை கொல்றாங்க, வெஸ்ட் பேங்க்ல மக்களை கைது செய்கிறாங்க, தொழுகைக்கு தடுக்கிறாங்க. 250 பள்ளிகளுக்கு தொழுவதற்கான தடைகளை விதித்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல் தான் 2026 யுத்த வருடமாக இருக்க போகிறது காசாவில் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தொடர்ந்து லெபனான் பகுதிகளிலையும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு லெபனானில் இருக்கக்கூடிய போராட்ட அமைப்பாக இருக்கிற ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி நாயிம் காசிம் அவர்கள் ஒரு தெளிவான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அது என்ன அறிவிப்புன்னு சொன்னால், அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், ஆனால் இப்போதும் பொறுமையை தொடர முடியாது. 2 காரணங்களுக்காக நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறோம், எங்கள் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவது இந்த சமாதான நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்கு நாங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி அரசாங்கம் பொறுப்பெடுத்திருக்கிறது. எனவே அரசாங்கத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. 2வதாக, இந்த கட்டத்திலேயே நாட்டின் மீதோ சமூகத்தின் மீதோ தேவையில்லாத மேலதிக சுமையாக தாக்குதல்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கீழே வைக்கணும் இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்களும்
லெபனானில் இருக்கக்கூடிய மக்களும் லெபனானில் இருக்கக்கூடிய அரசும் லெபனானில் இருக்கக்கூடிய இராணுவமும் வேறானவைகள் அல்ல. ஹிஸ்புல்லா என்ன லெபனான், லெபனான் என்ன ஹிஸ்புல்லா தான். எனவே எங்களுடைய வேலை இஸ்ரேல்கிட்ட இருந்து நாட்டை பாதுகாக்கிறது தவிர இஸ்ரேல்கிட்டே கொண்டு போய் எங்கள் ஆயுதத்தை கொடுத்துக்கிட்டு வந்து நாங்கள் சரணடைஞ்சு அடிமைகளாக இருப்பது அல்ல. எனவே எங்களுடைய 2 தேர்வுகளில் நாங்கள் 2ல் 2வது தான் எடுப்போமே தவிர ஃபர்ஸ்ட்டு எடுக்க மாட்டோம். சரணடைதல்ங்கிறத எடுக்க மாட்டோம். நாங்கள் எடுத்தாலே சண்டை என்பதைத்தான் எடுப்போம் என்பதையும் வெளிப்படையாக இன்றைக்கு நாயும் காசிம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இப்படி தொடர்ந்து இது தொடர்பான செய்திகள் வெளியாகி வருகிற அதே நேரத்தில் தான் இன்றைக்கு ஜெனீவாவில் பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவில் சீனா ஏகப்பட்ட ஆயுதங்களையும் ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களையும் ஈரானுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்ட அப்டேட் என்ன என்கிறத நம்ம உடனே உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்குரிய அப்டேட்டாக இந்த செய்திகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து தர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த செய்திகளை கொண்டு வந்து தந்திருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரலில் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.